வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். செய்திகளை வழங்குவதற்காக நான் மாலதி பன்னீர்செல்வம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. 13வது முறையாக சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். எண்பதாவது சுதந்திர தின விழாவில் முதன்முறையாக ஒலித்தது வந்தே மாதரம் பாடல். அரசு நிகழ்ச்சிகளில் கட்டாயம் பாட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் ஒலித்தது. இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை அடையும் என்பது உறுதி. உலகம் நம்மை மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளாகி இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி விளக்கம். இந்தியா நிலையான அரசியல், வலுவான அரசு மற்றும் நீதித்துறையை வழிகாட்டும் அரசியலமைப்பு கொண்டுள்ளது. இந்தியா பசுமை இயக்கத்திற்கு வலு சேர்த்து வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் விஜய். தேசிய கீதம் இசைக்க மூவர்ண கொடியை ஏற்றினார். கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் நடிகை த்ரிஷா பங்கேற்பு. முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபா பங்கேற்பு. மாநில உரிமைகளை தாவேக அரசு விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. முந்தைய அரசின் திட்டங்களை விரிவுபடுத்தி தொடர்ந்து வருவதாகவும் விளக்கம். உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அரசு அலுவலகங்களை தேடி வரும் மக்களை அலைய விடாமல் அன்பாக, கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல். மக்களின் பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்பவர்கள்தான், ஆனால் மக்களே ஆட்சியாளர்கள் என்று முதலமைச்சர் உரை. பதவின்னு சொல்லுவாங்க, அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். முன்னாள் படை வீரர்களின் 2 மகள்களுக்கு வழங்கும் திருமண நிதி உதவி 25,000 இருந்து 50,000 உயர்வு. விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாநில அரசின் ஓய்வூதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக்குவதுடன் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடையும். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் விஜய். உலகின் கடினமான டென்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மாரத்தானை 2 முறை வென்ற நவ்ஷின் பானுசந்துக்கு கல்பனா சாவ்லா விருது. மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கிய மருத்துவர் மோகனுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிப்பு. சிறந்த மருத்துவர் விருதை பெற்றார் சென்னை அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்கள். முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதை பெற்றார் நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு.
கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி, மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினருக்கு வாழ்த்து. திருப்பூர் இமானுவேல், நெல்சன், தூத்துக்குடி சரவணகுமார், சேலம் நிர்மல் கதிர்வேலுக்கு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது, மயிலாடுதுறை ராஜேஸ்வரி மகாதேவன், மதுரை சிண்டா ஆகியோருக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. சுதந்திர தின விழாவில் சிறந்த மாநகராட்சிக்கான விருதில் கோவை மாவட்டத்திற்கு முதல் பரிசு, சிறந்த நகராட்சிக்கான விருதில் போடி நாயக்கனூருக்கு முதல் பரிசு. சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசை பெற்றது திருவிடைமருது. கருங்கல்லுக்கு 2ஆம் பரிசும், செட்டிப்பாளையத்திற்கு 3ஆம் பரிசும் வழங்கி கௌரவிப்பு. சென்னை காமராஜர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். வழிநெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் கையசைத்து உற்சாகம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாட்டம். தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர்கள். தெலங்கானாவில் தனிநபர் வருமானம் 4,18,931 ரூபாயாக அதிகரிப்பு. சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. முதுமலை தெப்பக்காடு முகாமில் சுதந்திர தினத்தை கொண்டாடிய யானைகள். பட்டொலி வீசி பறந்த மூவர்ண கொடிக்கு துதிக்கையை தூக்கி பிளிரி யானைகள் மரியாதை. முதன்முறையாக தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். வேசிக எம்எல்ஏ ஜோதிமணி சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பிற்போக்கு பழமையை வேரறுத்து பன்மைத்துவம், ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்பதே நமது இந்தியா. ஒளிமிகு எதிர்காலத்தை நோக்கிய நம் நாட்டின் பயணம் வெல்ல வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளம். நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் 5 ராணுவ வீரர்கள் மாயம். குரோஷியா நாட்டின் ஒமிஸ் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீ. மலைப்பகுதிகள் முழுவதும் பரவியதால் ஆரஞ்சு நிறத்தில் சுடர்விட்டு எரியும் காட்டுத்தீ. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி. டாஸ் வென்ற இந்திய அணி வீரர்கள் மீதான ஆட்டம். முதலமைச்சர் விஜய் குறித்து கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சர்ச்சை கருத்து. சட்டப்பேரவையில் அப்பாவை காணும் என்ற முதலமைச்சர் பேச்சுக்கு எதிர்வினையாக அநாகரிக பேச்சு. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தொடர்ந்து 13வது முறையாக பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றினார்.
நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டம் வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவையும் 2047இல் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் இளைஞர்களின் பங்களிப்பையும் குறிப்பதாக அமைந்திருந்தது. டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்பதற்கு முன்னதாக ராஜ்காட்டில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து டெல்லி செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் மோடியை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் கடமை பாதைகள், முப்படை வீரர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். माननीय प्रधानमंत्री महोदय से सलामी गारद के निरीक्षण का अनुरोध और उसे स्वीकार करके वे सलामी गारद की ओर बढ़ रहे हैं. இதைத் தொடர்ந்து செங்கோட்டையில் பிரதமர் மோடி முன்னிலையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் முழுமையாக ஒலிக்கப்பட்டது. சுதந்திர தின விழா கொண்டாட்ட வரலாற்றில் முதன்முறையாக டெல்லி செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. இப்பாடல் உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க டெல்லி செங்கோட்டையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகு பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். சுதந்திர தினத்திற்கு பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றுவது இது தொடர்ந்து 13வது முறையாகும். 21 பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினர்களாக கைவினை கலைஞர்கள், பெண் தொழில் முனைவோர் மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து அழைக்கப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு செங்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நாடு சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் ஆன 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்த பிரதமர் மோடி தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்றைய நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் நாட்டின் விடுதலைக்காக லட்சக்கணக்கானோர் உயிர் தியாகம் செய்துள்ளனர் என்றும் பேசினார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு வந்தே மாதரம் பாடல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் ஆன 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவு இன்று இந்தியாவிற்கு இருக்கிறது என்றும் இதில் இளைஞர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்றும் இதன் மிகப்பெரிய பயனாளிகள் நாட்டின் இளைஞர்களே என்றும் பிரதமர் மோடி கூறினார்.
நமது முழு ஆற்றலையும் மாற்று எரிசக்தி ஆதாரங்களுக்கு செலுத்துவதற்கு எரிசக்தி பாதுகாப்பு இன்றியமையாதது என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி, இந்தியா இந்த துறையில் வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்தார். நாட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி 7 மடங்காக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, அனைத்து துறைகளிலும் நாம் தற்சார்பு அடைய வேண்டியது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டினார். 12 ஆண்டுகளில் இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 விழுக்காட்டை எட்டியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இந்தியாவில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலைகள் வரவுள்ளதாக பேசினார். இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று உறுதிபட பேசிய பிரதமர் மோடி, மேக் இன் இந்தியா திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். 5 புதிய அணு உலைகளை அமைக்கவும், 2047இல் 100 ஜிகாவாட் அணுசக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ச்சியை உலகமே உற்று நோக்குகிறது என்றும், ஒரு காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரத்தை பலவீனமான 5 நாடுகளின் பட்டியலில் உலகம் சேர்த்திருந்ததாக குறிப்பிட்ட அவர், மக்களின் முயற்சியால் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முக்கிய பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளதாக கூறினார். இன்று இந்தியா உலகரங்கில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் மதிக்கப்படும் ஒரு நாடாக உருவெடுத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த அவர், 2014 முதல் சுமார் 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருவதாகவும், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ஜவுளி, இயந்திரங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் என எதுவாக இருந்தாலும் இந்திய தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சியின் பலன் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் முதன்முறையாக ஆட்சியமைத்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் பங்கேற்ற முதல் சுதந்திர தின விழா சென்னை ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நீலாங்கரை வீட்டில் இருந்து காரில் புறப்பட்ட முதலமைச்சர் விஜயை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே இருந்து காவல்துறையினர் மோட்டார் சைக்கிள்களில் அணிவகுத்து கோட்டைக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். பின்னர் கோட்டை கொத்தளத்துக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் சுதந்திர தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுகூர்ந்த அவர், லஞ்சம் மற்றும் ஊழலில் இருந்து தமிழகத்தை காப்பது சுதந்திரத்திற்கு இணையானது என தெரிவித்தார். அடிமைத்தனத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணையும் போது ஜாதி, மதம், இனம் என்ற வேறுபாடுகள் களைந்து நொறுங்கும் என்றும் பேசினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கான ஓய்வூதிய உயர்வு தொடர்பான அறிவிப்புகளையும் முதல்வர் விஜய் அறிவித்தார். தமிழகத்திற்கு எதிரான கொள்கைகளை எதிர்ப்போம் என தெரிவித்த முதலமைச்சர் விஜய் ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையாக வாட்ஸ்அப் புகார் எண் ஒன்றை அறிமுகம் செய்தார். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும்.
எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து, ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சந்தித்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அன்புடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் நீதிபதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர், தாய் சோபா ஆகியோர் பங்கேற்றனர். நடிகை திஷாவும் விழாவில் கலந்து கொண்டார். சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு பிறகு சென்னை காமராஜர் சாலையில் நடந்து சென்ற முதலமைச்சர் விஜய் வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்களை சந்தித்தார். சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான மக்கள் திரண்டு நின்று முதலமைச்சர் விஜயை உற்சாகமாக வரவேற்றனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது மற்றும் பல்வேறு சாதனையாளர்களுக்கான மாநில அரசின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் M. கிருஷ்ணசாமிக்கு வழங்கப்பட்டது. டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது நீரிழிப்பு நோய் நிபுணர் டாக்டர் B. மோகனுக்கும், உலகின் கடினமான மாரத்தான்களில் ஒன்றான டென்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மாரத்தானை இருமுறை வென்ற ஒரே தமிழக பெண்ணாக கோவையை சேர்ந்த நௌஷின் பானு சண்டுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவனம் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினருக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலிக்கும் முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. சிறந்த மாவட்ட ஆட்சியர் விருது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கும், சிறந்த மருத்துவருக்கான விருது KK நகர் அரசு மருத்துவமனை மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலனுக்காக பணியாற்றிய சிறந்த நிறுவனமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தி ஃபவுண்டேஷனுக்கும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையை சேர்ந்த மணிமாறனுக்கு சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட இளைஞர்களுக்கு மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இமானுவேல் நெல்சன், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சரவணகுமார், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்மல் கதிர்வேல் ஆகியோருக்கு மாநில இளைஞர் விருது வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார். மயிலாடுதுறையை சேர்ந்த ராஜேஸ்வரி மகாதேவன், மதுரையை சேர்ந்த சிந்தா ஆகியோரும் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட்டன. சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகில் விருதாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். This is a very, very special moment for all the awardees. Our Honorable Chief Minister is now taking a photograph with all the awardees. தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் பரிசு கோவை மாவட்டத்திற்கும், இரண்டாம் பரிசு தஞ்சை மாநகராட்சிக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சிக்கும், இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சிக்கும், மூன்றாம் பரிசு விழுப்புரம் நகராட்சிக்கும் வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட பேரூராட்சிகளுக்கான விருதுகளில் முதல் பரிசு திருவிடைமருதூர் பேரூராட்சிக்கும், இரண்டாம் பரிசு கருங்கல் பேரூராட்சிக்கும், மூன்றாம் பரிசு செட்டிப்பாளையம் பேரூராட்சிக்கும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சீதாம்பாள்புரம் கிராமத்தில் உள்ள அகத்தியர் கோவிலில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சீதாம்பாள்புரம் கிராமத்தில் புதியதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள அகத்தியர் கோவிலில் வரும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெறவுள்ளது. அன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறும் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா நிகழ்ச்சியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்யவுள்ளார். இந்த கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு அகஸ்தியர் அருள் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் தனுஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவையில் போதை கும்பலை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில தினங்களில் சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு படிக்கும் தனுஷ் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தாவேக அரசு எந்த அளவிற்கு தோற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டிலே தொடரும் கொலைகளை சாட்சி என்று குறிப்பிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், போதைப் பொருள் பயன்படுத்துவதையோ விற்பதையோ அம்பலப்படுத்தினால் கொலை செய்யப்படுவது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிர்வாக திறனற்ற இந்த கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், மாணவர் தனுஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும், இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் எஸ். மாலதி ஹெலன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தியாகிகளை நினைவு கூறும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஆட்சியர் கௌரவித்தார். சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. பெண்கள், மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள், தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன.
சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மண்டல இயக்குநர் டாக்டர் உமாசங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. நிர்வாக இயக்குநர் வினோத்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்தாய் வாழ்த்து வந்தே மாதரம் பாடலுடன் விழா துவங்கியது. இந்தியன் வங்கியின் மொத்த வர்த்தகம் 15 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் 2027 மார்ச் மாதத்திற்குள் 17 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் வினோத்குமார் தெரிவித்தார். சென்னை இந்தியன் ஆயில் பவனில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இந்தியன் ஆயில் தெற்கு மண்டல செயல் இயக்குநர் VC அசோகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பிராந்திய ராணுவ படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. நீண்ட காலம் பணியாற்றிய ஊழியர்களுக்கு சேவை விருதுகளும் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன. கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவடைந்தது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள சென்னை குடிநீர் வாரிய தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மேலாண்மை இயக்குநர் ஆனந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் வாரியத்தின் உயர் அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சமத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெள்ளை புறா பறக்கவிடப்பட்டு தேசிய கொடி வர்ணத்திலான பலூன்களை பறக்கவிட்டார். தியாகிகள் மற்றும் குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் 37 பயனாளிகளுக்கு 48,62,914 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் ஆட்சியர் பிரதீக் தயாள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் தியாகிகளின் குடும்பத்தினரை கௌரவித்தார். 313 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களும் 460 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழாவை லால்குடி அதிமுக MLA லீமா ரோஸ் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரசு அலுவலர்கள், தன்னார்வலர்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரேவதி தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுகளுக்கு கதர் ஆடை அணிவித்து கௌரவித்தார். 41 துறைகளின் சார்பில் 244 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் 80வது சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆட்சியர் மணீஷ் நாரணவரே தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, டிராபிக் வார்டன்கள் மற்றும் NCC மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 5 பயனாளிகளுக்கு 23,47,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரை கௌரவித்ததுடன் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்கள் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.